ஆயிலை பெஸ்ட்டாக யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் அதை பார்ட் டைமாக தான் யூஸ் பண்ணணும். ஃபுல் டைமாக யூஸ் பண்ணக்கூடாது. அதை போட்டு வச்சுட்டு 2 நாள் 3 நாள் கழிச்சு தலை குளிக்க பதிலாக நீங்கள் அந்த ஆயிலை வந்து போட்டுட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் குளிச்சிடணும். இப்போ இந்த ஆயிலை வந்து நான் ரெடி பண்ணி வச்சேங்க. வேம்பாலைப்பட்டை, மருதாணி இலை, அப்புறம் வந்து இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முருங்கை இலை சொல்லுவாங்க. ஸோ அந்த இலையோட குச்சி தான் அது எல்லாமே. ஸோ எல்லா ஐட்டமும் நான் வாங்கிட்டு ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் மட்டும் போட்டு நல்லா வந்து பாயில் பண்ணி இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் நான் அதில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இது நல்லா ரிசல்ட் தருது தாங்க. நம்ம செல்ஃபாகவே ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப கொஞ்சமான இன்க்ரீடியன்ஸ் வாங்கி நம்ம பாயில் பண்ணி ஒரு 3 டேஸ் விட்டுடணும். அதனால அந்த 3 டேஸ் அந்த ஆயிலில் நல்லா இன்ஃப்யூஸ் ஆகும். நீங்கள் ஆல்ரெடி அது எல்லாமே காய வச்சது தான், இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் நல்லா காய வைக்கணும். ஏன்னா அந்த இலையெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே கொஞ்சம் காய வச்சணும். ஸோ எல்லாமே இந்த மாதிரி லைட்டாக இடிச்சிட்டு நம்ம அந்த ஆயிலில் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு ஒரு 3 டேஸ் அப்படியே வச்சுட்டிங்கன்னா நல்லா ஊறிடும் எண்ணெய். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆயில் நல்லா ரிசல்ட் தருது. நிறைய பேர் நிறைய ஐட்டம் போடுறாங்க. பட் நான் இதில் மேக்ஸிமம் எனக்கு என்னோடய ஹேருக்கு இதெல்லாம் போதும் அப்படின்னு தெரிஞ்சதில் மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன். ரிசல்ட்டும் நல்லாயிருக்கு. ஸோ ஆயிலை வந்து நோ ஃபுல் டைம், ஜஸ்ட் பார்ட் டைம் லைட்டாக யூஸ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் ரிசல்ட்டு.